கடைசி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச் டே 1ல் விராச்சிலை வர்சஸ் டிராகன் பாய்ஸ். ஓனிங் பேட்ஸ்மேனாக எங்கள் சைக்கிளில் இருக்கிறது ஸ்ரீ, நான் சைக்கிளில் சுரேந்தர். ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சூர்யா, மருதநிலை சூர்யா. ஃபர்ஸ்ட் ஓவர் ஃபர்ஸ்ட் ஒன் வெட்டு தட்டியிருக்காரு, கேப்பில் தான் போயிருக்கு. அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். ஓனிங் பேட்ஸ்மேன் வந்தால் சுரேந்தர் ஆன் ஸ்ட்ரைக். ஜிந்தாபாய் யூடியூப் சேனல் சுரேந்தர் சப்போர்ட் பண்ணி போய் சூப்பராக ஆஸ்டாருங்க இங்கே கவர்ஸில். ஃபஸ்ட் பால்லே ஒரு பவுண்ட்ரி அலட்சியமாக அடிச்சிருக்காரு. போன பால் ஒரு ஒய்டு கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு. ரகு ஸ்டாப் பண்ணிடுவான்னு நினைக்கிறேங்க. கரெக்டான ஸ்டாப்பு, சிங்கிள். போன பாலும் ஒரு ஒய்டு குயிக்கராக போட்டார். சிங்கிளான்னு பார்த்தா டாட் பாலை தான் மாற்றிருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் தெளிவாக போட்டிருக்காருங்க. பேக்கிங் லென்த்தில் எடுத்துகிட்டு வந்து போட்டார். அங்கே நல்லா ஸ்டாப் ஃபீலர். சிங்கிள். ஃபர்ஸ்ட் பால் பிள்ளையோட லாஸ்ட் 1 more பால். சூர்யா டு சுரேந்தர். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக விட்டு பிடிக்க தான் பார்த்தாரு. ஸ்டாப் பண்ணி போட்டார் அக்ரம் பாய். சிங்கிள். முதல் ஓவருக்கு 10 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட ரக்கர்ஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. சுவிட்சுக்கு திரும்பினதை பார்த்து தெளிவாக போட்டிருக்காரு. அதன் காரணமாக ஒரு சிங்கிள் மட்டும்தான் ஓடுவாங்க. விட்டு தட்டியிருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க மார்டின். கரெக்டான ஸ்டாப்பு. குயிக்கராக போன பால் டாட் பால், சாரி சிங்கிள். பாலோட தேர்ட் ஒன் சூப்பராக ஆசாருங்க கவர்ஸில் ஒரு பவுண்ட்ரி. இந்த ஓவருக்கான ஃபர்ஸ்ட் பவுண்ட்ரி எங்கே பதிவு பண்ணுறாரு. கொஞ்சம் டைமிங் கொடுத்த பால் தெளிவாக ஆட்டார். ஃபோர்த் ஒன் மீண்டும் ஆஃபில் ஃபீல்டரை தாண்டிடுச்சுங்க. 1 more பவுண்ட்ரி இந்த ஓவரில் இங்கே பதிவு பண்ணுறாரு சுரேந்தர். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் நீட் பண்ணி காத்திருக்காரு. ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்ட்ரி போகலை. சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடித்தார் கேப்பில். இது கண்டிப்பாக பவுண்ட்ரிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. போயிடும்னு நினைக்கிறேன். எஸ், போயிடுச்சுங்க. இந்த ஓவரில் வர 3வது பவுண்ட்ரி இந்த முறை ஸ்ரீ பேட்டில் இருந்து வந்திருக்கு. 2 ஓவருக்கு 25 அடிச்சிருக்காங்க டிராகன் பாய்ஸ். தேர்ட் ஓவர் பட மலையடி கார்த்தி. ஸ்லோயர் வேரியேஷன் ஆர்ஸ்டாருங்க. நேருக்கு நேர் சான்ஸ் ஃபார் 6 பார்த்தா எஸ் போயிடுச்சு. இங்கே 6 முதல்ல 6 பதிவு பண்ணுறாரு இங்கே சுரேந்தர். பாலோட செகண்ட் ஒன் இந்த முறையும் நேருக்கு நேர். ஆனால் ஃபீல்டர் பாலை ஸ்டாப் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டாக முன்னாடியே போய் நின்னார். சிங்கிள். தேர்ட் ஒன் ஃபுல் டாஸ் திருப்பி விட்டுருக்காரு. கேப்பில் போயிருக்கு. இதுவும் பவுண்ட்ரியாக போயிடுச்சான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சுங்க. அகைன் ஒரு பவுண்ட்ரி. இங்கே ஹியூஜ் டார்கெட்டை நோக்கி 2 பேட்ஸ்மேன்ஸ் எடுத்துகிட்டு போய்க்கிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் ஒன் உடம்பு விட்டு வெளில போடப்பட்ட பந்து. அது கிரவுண்டை விட்டு வெளில ஆஸ்டார்னு சொல்லலாம். ஒரு 6 ஸ்ரீ பேட்லேருந்து வர முதல் 6. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க. எங்கெல்லாம் ஃபீல்டர் இல்லையோ அங்கெல்லாம் தெளிவாக ஆடுறாங்க. பாலுக்கு ரியாக்ட் பண்ணி இங்கே டிராகன் பாய்ஸ் 1 more பவுண்ட்ரி இங்கே பதிவு பண்ணியிருக்காங்க. போன பால் ஒரு சிங்கிள். அதோட 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 47 அடிச்சிருக்காங்க டிராகன் பாய்ஸ். 4வது ஓவர் பட சூர்யா ஸ்கூப்புக்கான ட்ரை உடம்புல பட்டு தான் போயிருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். செகண்ட் ஒன் லாங் ஆஃபில் போயிருக்கு. சிங்கிளுக்கு வாய்ப்பா டபுளுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா மிஸ்ஃபீல்டு பண்ணிட்டாரு. அங்கே லக்கி பவுண்ட்ரி. இந்த முறை எக்கச்சக்க பவுண்ட்ரி போய்கிட்டு இருக்கு இங்கே டிராகன் பாய்ஸுக்கு. அவுட் ஏக்கர் வித்தே கொடுக்காத பந்து ரன் அவுட்டுக்கு ட்ரை பண்ணி பார்க்குறாரா. கையிலே வச்சுட்டாரு. நெக்ஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை குயிக்கராக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போனார். எக்ஸலன்ட் டெலிவரி. சப்போர்ட் பண்ணதுக்கு தெளிவாக இழுத்து முன்னாடியே போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். மேட்சுக்கான 5வது ஓவர் போட இங்கே மோகன் செம்ம ஆகிட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. அங்கே ஃபீல்டை வரட்டி வந்துக்கிருக்காரு. பிடிக்க முடியலங்க கேட்சை. பவுண்ட்ரி போயிருந்தா அதுக்கப்புறம் நீட் பண்ணி கார்த்தி விரட்டி போய் ஸ்டாப் பண்ணிட்டார். பவுண்ட்ரி போக விடாமல் நல்லா ஸ்டாப். போன பால் ஓடிய 3 ரன் எடுத்துட்டாங்க பாஸ்டா.
பாலோட செகண்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காருங்க. டாட் பால். தேர்ட் ஒன் மறைத்து அடித்தார். இந்த முறையும் கேட்சுக்கு வாய்ப்பாக இருக்குது. ஆனால் நீர்பழனி கார்த்தி லைனை தாண்டி போயிட்டாருங்க. லைனை தாண்டி பந்தும் போயிடுச்சு. ஒரு 6. இந்த ஓவருக்கான 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே சுரேந்தர். தேர்ட் ஒன் நெக்ஸ்ட் ஒன் கேப்பில் தான் விழுகுன்னு நினைக்கிறேன். ஃபீல்டர் பவுலர் போயிட்டார் பாலுக்கு. நல்லா டேக்கனுங்க இங்கே மோகன். நல்லா டேக்கன். ஸோ இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப்பை பில்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கிருந்தாங்க. 5வது ஓவரில் அந்த விக்கெட்டை எடுத்து கொடுத்துருக்காரு இங்கே ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே ஸ்ரீ ஆஸ்டாருங்க. உள்ளே வந்தால் ஃபர்ஸ்ட் பால்லே ஓப்பனிங் பேட்ஸ்மேன் என்ன மொமெண்டத்தை வச்சாங்களோ அந்த மொமெண்டத்தை ஒன் டவுன் பேட்ஸ்மேன் ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிட்டாரு. லாஸ்ட் ஒன் மோர் பால். ஸோ சிங்கிள். ஸோ வெயில தணிக்கிற வண்ணமா சைக்கிளில் ஜாலியாக மரத்தை செடியெல்லாம் பிடுங்கி வச்சுக்கிட்டு போகிறாரு கூலாங்க. நல்லா இருக்குல்ல, புதிய வழியாக இருக்குங்க வெயில தணிக்கிறதுக்கு. 5 ஓவருக்கு 72 அடிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் ஓவர். அந்த லாஸ்ட் ஓவர் போட அம்ஜத் பாய். ஃபர்ஸ்ட் ஒன் பின்னாடி ஸ்டாப் பண்ணிட்டாரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டான்னு பார்த்தா அதுக்கு முன்னாடியே உள்ள ஓடியான்ட்டாரு. பாலோட செகண்ட் ஒன் கேப்பில் போயிருக்கு. மிட் விக்கெட்டில் சான்ஸ் ஃபார் 2 ரெஸ்ட் பண்ணிடுறாங்களா அங்கே நீர்பழனி கார்த்தி. ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கல அப்படிங்கிற பட்சத்தில் கம்ஃபர்டபுள் 2 மாற்றிட்டாங்க. தேர்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன் உடம்புல பட்டு பைஸில் ஒரு சிங்கிள். ஸோ போன பாலில் நிற்க வச்சு மாற ட்ரை பண்ணாங்க. அதில் ரோஷனோட விக்கெட்டு பறி போயிடுச்சு. பாஸ்ட் ஆடிச்சிட்டார் அந்த எண்ணில் கார்த்திக் விக்கெட்டை. நெக்ஸ்ட் ஒன் பைஸில் ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ். விக்கெட்டை மாற்றுறாங்களா ஓட்டாங்க ஒரு ரன். லாஸ்ட் ஒன் ஸ்லோ ஏர் வேரியேஷன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா. ஃபீல்டர் பாலுக்கு வந்துடுறாங்களா. ரகு நல்லா டேக்கன். விக்கெட்டோட எங்கள் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவில் 78 அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ். 79 டார்கெட் விராச்சிலை. ஒன்றுமே சொன்னாங்க சைக்கிளில் இருக்குது மாலையீடு கார்த்தி. நான் சைக்கிளில் ராக்கஸ் ரகு. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே பிரவீன் படையப்பா பிரவீன். ஸோ பெரிய டார்கெட்டு 10 ரன் ரேட்டுக்கு மேலே எடுத்துகிட்டு போகணும். ஆல்மோஸ்ட் 12 ரன் ரேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ 12 ரன் ரேட் எடுத்துகிட்டு போகணும். எப்படி மேட்ச் எடுத்துகிட்டு போகிறான்னு பார்க்கலாம். குயிக்கோ டெலிவரி. ஃபர்ஸ்ட் பால் டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரவீன். செகண்ட் ஒன் பேட்டில் நிற்கு இருந்துச்சு. நல்லா டேக்கன். விக்கெட்டை ஏர்லியாகவே எடுத்துட்டாங்க இங்கே ட்ராகன் பாய்ஸ். ஒன் டவுன் பேட்ஸ்மேனா இங்கே அம்ஜத் பாய். கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. 2 ரெஸ்ட் பண்ணிடுறாரா அங்கே சேகர் ஃபீல்டர். அல்ல ஸ்டாப் சிங்கிள். ஒன் பேட்ஸ்மேன் வந்தால் ராக்கஸ் ரகு ஆன் ஸ்ட்ரைக். தேர்ட் ஒன் சூப்பராக ஸ்டாருங்க. தெளிவாக ஆடி இருக்காரு. ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஏக்கிங் லேன்த்தில். ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக ஸ்டாருங்க. இந்த முறை லாங் ஆனில் கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். ஒரு 6. எஸ் போயிடுச்சு 6. முதல் 6 செகண்ட் இன்னிங்ஸில் பதிவு பண்ணுறாரு எங்கள் அம்ஜத். முதல் ஓவருக்கு 12 ரன் அடிச்சிருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்க மண்டை விட்டு குரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டானு பார்த்தா கேப்பில் தான் வந்துருக்கு. 2 கண்டிப்பாக ரெஸ்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஓடிட்டாங்க கம்ஃபர்டபுளாகவே இங்கே. நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர். அதை வச்சு சிங்கிளாக இருக்கும். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் லோ ஃபுல் டாஸ். தெளிவாடி இருக்காருங்க. பாயிண்டில் கட் பண்ணி விட்டார் கரெக்டான இடத்துல. பவுண்ட்ரி. அங்கே நோ பாலும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் நோ அப்படிங்கிற பட்சத்தில் அடுத்த பால் ஃப்ரீ ஹிட் பாலாக இருக்க போகுது. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரீ ஹிட் பால். லாஸ்ட்டாருங்க நேருக்கு நேர். கண்டிப்பாக இது தாண்டி போயிடும். கான்ஃபிடண்ட்டாக அடித்தார். சூப்பர் 6. ஃப்ரீ ஹிட் பாலை தெளிவாக பனிஷ் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம் இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சுற்றி இருக்கான டை. பேட்டில் பாலில் டாட் பாலாக கன்வெர்ட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் வீகேந்திர சம்பளம் ஆஸ்டாருங்க. கண்டிப்பாக இது பவுண்ட்ரி போயிடும். ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. ஒரு பவுண்ட்ரி. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட்.
போன பால் ஒரு ஒய்டு. சுவிட்சுக்கிட்டுக்கான ட்ரை. பேட்டில் பல்ல டாட் பாலில் தான் கன்வெர்ட் ஆகும். 2 ஓவருக்கு 31 பவர் பிளேயை கரெக்டாக யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். பெரிய சேசிங் அப்படிங்கிற பட்சத்தில் 3rd ஓவர் போட எங்கள் ஸ்ரீ ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா போஸ்டாருங்க. நல்லா டேக் அண்ட் சப்ஸ்டியூட் ஃபீல்டரா எங்கள் வினோத். நெக்ஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் எங்கள் ஸ்ரீபன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா மெனக்கட்டு போகிறாரான்னு பார்த்தா போனாலும் கேட்சை பிடிக்க முடியல. சிங்கிள் ஓட்டாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோயர் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் ஸ்டாப் பண்ணிடுறாங்களா? ஃபாஸ்ட்டாக போயிட்டாருங்க. அங்கே குட்டிப்புள்ளி கார்த்தி ஃபீலிங்கில் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து திருப்பி விட்டுருக்காரு. தெளிவான ஃபீல் செட்டப்புங்க. அங்கே வினோத் இருக்காரு ஃபீலர். நல்லா ஸ்டாப் சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போக முடியுதா? குரு ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. பவுண்ட்ரி போயிடும்னு நினச்சாங்க. கரெக்டாக ஸ்டாப் பண்ணிட்டாரு. சிங்கிள். லாஸ்ட் ஒன் சுவிட்சுக்கான ட்ரை. குயிக்கோ டெலிவரி தெளிவாக போட்டிருக்காரு. ஒரு டாட் பால். டாட் பாலோட இங்கே 4வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3வது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு. 3 ஓவருக்கு 35 அடிச்சிருக்காங்க. முன்னாடி இருக்க 3 ஓவருக்கு 42 அடிக்கணும் பிரவீன். 4வது ஓவர் போட ஃபர்ஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா புஷ்டாருங்க. இங்கே ஜம்மனி தாஸு சூப்பரான கேட்சு. ஸோ விக்கெட்டோட இங்கே மேட்சில் மொமெண்டத்தை தக்க வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன் நேருக்கு நேர் ஃபாஸ்ட்டாக அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் லோ கேப்டா நல்லா போட்டிருக்காரு. செம்ம பேஸில் போட்டிருக்காரு. போன பால் ஒரு ஒய்டு. நெக்ஸ்ட் ஒன் காலுக்குள்ளே வந்துருச்சுங்க. செம்ம பேஸில் போட்டுக்கிருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பிரவீன். அதன் காரணமாக டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் கண்ட்ரோல்டாக ஆடினார். அதிகபட்சம் சிங்கிளுக்கு வாய்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குயிக்கராக போட்டிருக்காருங்க. இந்த ஓவரில் அதிகமான பால் செம்ம பேஸில் தெளிவான இடத்துல போட்டார் பிரவீன். அதன் காரணமாக ஒரு சிக்கனமான ஓவராக மாறி இருக்குன்னு சொல்லலாம். 4 ஓவருக்கு 37 அடிச்சிருக்காங்க. 5th ஓவர் போட இங்கே சந்தோஷ். செம்ம பேஸு தெளிவான இடத்துல போடக்கூடிய பவுலர். ஆனால் கையில் ஒரு இன்ஜுரி. ஸோ எப்படி போடுறாருன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் ஷார்ட் பவுன்ஸ் அட்டாக் நல்லா போட்டிருக்காரு. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு சந்தோஷ். பாலோட செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு. ஹைட்டு போயிருக்கு. டிஸ்டன்ஸ் போயிருக்கா? சாரு போயிடுச்சு. இங்கே ரைமிங் 10க்கு 36 கிட்ட 38 கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பாக பாலுக்கு வர முடியுமா? விட்டு பிடிக்க தான் பார்த்துருக்காரு ஃபீல்டர். 1 2வது ஒன்றும் மாற்றிட்டாங்க கம்ஃபர்டபுளாக. நெக்ஸ்ட் ஒன் மறிச்சு அடித்தார். சான்ஸ் ஃபார் 1 பவுன்ஸில் பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. ரிமைனி இருக்கு 8க்கு 30. ஃபுல்லாக மறுகி வந்து அடிச்சிருக்காரு. சான்ஸ் ஃபார் அங்கே ஃபீல்டர் ரெடியாக தெளிவாக கேட்ச் ஆனாருங்க. சப்ஸ்டியூட் ஃபீல்டராக வந்து 2 முக்கியமான பேட்ஸ்மேனோட கேட்சை பிடிச்சி விக்கெட்டாக மாற்றிருக்காரு எங்கள் வினோத். நல்லா அடிக்க இந்த பேட்ஸ்மேன் ஸ்டீபனோட விக்கெட்டும் இங்கே இழக்கிறாங்க விராட்சிலை. 5 ஓவருக்கு 53 அடிச்சிருக்காங்க விராட்சிலை. கடைசி 6க்கு 25 கிட்ட அடிக்கணும்னு நினைக்கிறேன். 6க்கு 25 ஃபர்ஸ்ட் ஒன். ஃபார் செம்ம ஹைட்டு போயிருக்கு. போஸ்டாருங்க இங்கே சந்தோஷ். நல்லா டேக்கன். முதல் பந்திலே விக்கெட்டோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு 10th ஓவரை. நெக்ஸ்ட் பேட்ஸ் பண்ணால் இங்கே அக்ரம் ஃபாஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு. லாங் ஆப்பில் சான்ஸ் ஃபார் தாண்டி போயிருதா? கேட்சுக்கு வாய்ப்பா பிடிக்கல ஃபீல்டர். சிங்கிள். தேர்ட் ஒன் இன்சிடென்ட் ஆகி வந்துச்சு. பின்னாடி ஸ்டாப் பண்ணவே முடியாதுங்க ஃபீல்டரால். கண்டிப்பாக போயிடும் ஒரு பவுண்ட்ரி. பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருப்பி விட்டுருக்காரு அங்கே ஃபீல்டர். நல்லா ஸ்டாப் சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் டாஸ் ஃப்ளிக்கு பவுண்ட்ரி போயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட் டாட் பால். டாட் பாலோட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க ட்ராகன் பாய்ஸ்.